நம்முடைய புதுச்சேரி, காரைக்கால், கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சார்ந்த ஆனந்தவேலனுடைய படகு 13 பேர்களுடன் கடந்த 23/1 அன்று மீன்பிடிக்க அரசு உத்தரவுடன் அரசினுடைய அனுமதி பெற்று சென்றிருந்தார்கள். அவர்கள் வழி தவறி பெரிய நம்முடைய இலங்கை பகுதியிலே மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த பகுதியை இலங்கை கடற்படையை சார்ந்தவர்கள் அந்த நமது புதுச்சேரியை சார்ந்த காரைக்காலை சார்ந்த படகை பறிமுதல் செய்கிற பொழுது துப்பாக்கி சூடு நடந்ததாக தகவல் வந்திருக்கிறது. அதில் 2 காயம் ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. செந்தமிழன் கொஞ்சம் அதிகமாக காயம்பட்டிருக்கிறது. வடிவேல் பாபு என்பவருக்கு கொஞ்சம் சிறிய காயம் ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த இருவரும் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவரது குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் மிக வருத்தத்துடன் மிகுந்த ஆழ்ந்த கவலையோடு இருக்கிறார்கள். அவருடைய புதுச்சேரி அரசு அவர்களை உடனடியாக மீட்டு நமது நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசிடம் பேசி அந்த கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும், குறிப்பாக காயம்பட்டவர்களை உடனடியாக இந்தியாவிற்கு நமது புதுச்சேரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சியிலே புதுச்சேரி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்படுவார்கள். தகவல் போயிட்டுருக்கு. கடிதம் சிஎம் வந்த உடனே போய்டும். ஃபோனில் பேசுவோம். ஃபோனில் பேச போகிறோம். கடிதம் போய்டும். வெளியுறவுத்துறைக்கு உடனடியாக கடிதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிஎம் வந்த பிறகு அழைத்து போட்டுட்டு டெல்லி காமிச்சிட்டு உடனடியாக ஃபோன்லேயும் பேசுவோம். 13 பேரும் காரைக்கால் தான்? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து 6 பேர் தான் காரைக்கால், மீதி பேர்லாம் வந்து தமிழகம். ஆமாம், ஒருத்தர் 2 பேர் தான் காரைக்கால். ஒருத்தர் இருக்காரு. அப்போ செந்தமிழன் வடிவேல் போய் தமிழ்நாடா? ஆமாம். தனியார் மாணிக்கவேல் அவர் வந்து கிளிஞ்சல்மேடு, ஜெகன் நம்பியார் நகர்னு போட்டிருக்கு. ஒரு 2-3 பேர் நம்பியார் நகர். சசிகுமார் நம்பி நகர். டிஆர் பட்டணத்தில் வந்து ஒரு பாலமுருகன். நாகப்பட்டினம் இருக்குது, வானகிரி இருக்குது. அதில் 3 பேர் வந்து கிளிஞ்சல்மேடு 6 பேர் வந்து கிளிஞ்சல்மேடும் பட்டினச்சேரியும். ஆமாம், செந்தமிழ், சென்னையன், கிளிஞ்சல்மேடு. வடிவேலன் வந்து பேர் அங்கே மச்சு உத்திரம் பொழுது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேர் வந்து வடிவேல் சொல்கிறாங்க. ஆனால் அதில் பேர் இந்த லிஸ்ட்டில் பேரை காணும். 2 பேர் பண்ணிக்கிறேன் எனக்கு. வடிவேல் இருக்குது. வடிவேல் வந்து நம்பியார் நகர் எங்கே இருக்குது? நாகப்பட்டினம் பக்கத்தில். பாண்டிச்சேரி. 6 பேர் தான் வந்து அடிப்படையில். ஒருத்தர் செந்தமிழ் வந்து கிளிஞ்சல்மேடு, அவர் வந்து நம்பியார் நகர். ஆமாம், அதுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை விட பெட்டர் நம்மளை பண்ணுறது அவங்க பண்ணுற டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு இது சம்மந்தமாக பேசக்கூடிய ஒருத்தர் வந்து அங்கே இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் வந்து இந்தியாவில் கொண்டு போய் பண்ணிங்கன்னு சொன்னானாக்கா அதுக்கேற்ற மாதிரி பர்மிஷனை வாங்கிட்டு கொண்டு வரணும். இல்லை அவங்களே பண்ண முடியும்னா அவங்க பண்ணுவாங்க. இவங்க எல்லை தாண்டி தான் மீன் பிடித்தாங்க, இல்லை நம்ம எல்லைக்குள்ளே தான் பண்ணுறாங்க. இதனால் இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அது தீர்வுன்றது வந்து நம்ம மக்கள் வந்து எல்லை தாண்டி போகாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆனால் அந்த நீரோட்டத்தில் அப்படி பார்க்கறதுக்கான கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
இந்த எல்லையில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக எல்லை எங்கே முடியுது யாருக்கும் தெரியாது. அதனால் பார்க்குறது பழக்கத்தில் தான் தெரியும். போகிற போது வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே போவாங்க. அது வந்து ஒரு 2 நாட்டுக்கு இடையில் வந்து ஒரு முழுமையான வந்து ஒரு ஒத்துழைப்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலும் இருக்கணும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மீன் பிடிக்கிறதுன்றது. அதாவது ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத பொருளை திருடுறதில்ல. உற்பத்தி மீன்றது வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதாவது மீன் வளன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உதாரணமாக வந்து ஒரு வைரஸ் சுரங்கத்தில் போய் வந்து திருட்டு வந்துட்டான்னா அது அர்த்தம் வேறு. இது அப்படி இல்லை, மீன் வந்து வந்துட்டே இருக்கும். இதை வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். பெரிய திட்டாது மீன் வந்து இப்போ இலங்கையில் இருக்கிற மீன் அந்த நாட்டு மீன் தானே உத்தரவாக இருக்கா? மீன்ன்றது வந்து இங்கேருந்து கிளம்பி அது 10 கிலோமீட்டர் போகும், 20 கிலோமீட்டர் போகும், 30 கிலோமீட்டர் போகும். எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, அது எந்த மீன், எந்த நாட்டு சொந்தமான மீன்ன்றலாம் ஒரு ஒரு உத்தரவாதம் கிடையாது. மேட் இன் இண்டியா மாதிரி, மேக் இன் இண்டியா மாதிரி, மேக் இன் இலங்கைனா இருக்கும், இருக்காது. திமிங்கலம் அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும். பட் இது வந்து ஒரு 2 நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு புரிதலும் அது வந்து ஒரு பொறுமையும் வந்து நம்ம இலங்கை அரசாங்கம், இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அத்துமீறல் இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய எல்லையை பிடிச்சிருக்கிற விஷயமா அது. கடல்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொதுவான ஒரு எல்லா பகுதியும் போயிட்டு வர்ற மீன் வளம் தான் அது. இங்கே உற்பத்தியாகி அங்கே போவோம், அங்கே உற்பத்தியாகி இங்கே வரும். இதை வந்து இப்படி பண்ணிடணும். இப்போ அவங்க வந்து இந்த இலங்கை அரசனுடைய கடற்படையினுடைய வந்து இந்த அத்துமீறல் அடாவடிலாம் இருக்கிறதுனால நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துருக்கணும். இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா போலீஸ் போட்டு தடுக்க முடியாது. அல்லது அங்கே பெருசி ஒரு கோடு போட்டு நம்ம வந்து பார்டரில் வந்து ஒரு பெரிய இதுவும் தடுப்பு சுவரை கட்ட முடியாது. ஒரு விட்டு கொடுத்து அல்லது வந்து ஒரு புரிதலோடு நடந்துக்கிட்டால் இந்த பிரச்சனைகள் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இலங்கை இராணுவத்துக்கிட்ட இல்லை, இலங்கை கடற்படைக்கிட்ட இல்லை. அவசரப்படுறாங்க. எத்தனை படகு சார் இருக்குது மொத்தமாக? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 படகு மேலே இருக்குது இது வரைக்கும். சரி இல்லை நிறைய இப்போ இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு 4 படகு அங்கே இருக்குது. அந்த சட்டம் என்னென்னா, அவங்க படகை வந்து பறிமுதல் பண்ணால் அது அரசாங்கம் சொந்தமாக போயிடுது. அப்போ அது திருப்பி அந்த படகு வாங்கணும்னா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் தான் உண்டு. சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இராணுவம் வந்து அத்துமீறி படகை உடச்சிட்றாங்க, கடல்லே உடச்சிட்றாங்க. அதனால் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதனுடைய நஷ்டத்தை வந்து உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வந்த பிறகு வந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறது பெரிய செலவு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்முடைய தூதரகத்து மூலமாக ஒரு வக்கீலை நியமித்து, நம்ம மீனவ மக்களுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் வக்கீலை நியமித்து அரசாங்கத்தின் செலவில் கோர்ட்டில் வந்து வக்கீலை வச்சு விடுதலை பண்ணி அங்கேருந்து நம்ம செலவில் வந்து விமானம் மூலமாக கொண்டு வந்து வீட்டில் விடுறோம். இங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் போயிட்டு வண்டி வச்சு ஆயிடுச்சு வந்து வீட்டில் விடுறோம். அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷனும் வந்து அவங்களுக்கு நம்ம சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக காரைக்கால் மாதிரி நம்ம என்ன சார் அறிவுறுத்தோம்? அதாவது கடல் தாண்டி எல்லை தாண்டி போகக்கூடாதுன்றது சட்டம். சட்டத்தை கடைப்பிடிக்கணும் யாராக இருந்தாலும். அப்படி கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை வருது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பஸ்ஸை வந்து நீங்கள் பிரேக் போகிறது எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தான் கடல் ஓட்டத்தில் வந்து போகும்போது கரெக்டாக அந்த எல்லையில் நிறுத்துறதுக்கான இது கொஞ்சம் சமயம் முடியாமல் மாதிரி இருக்குது அவங்களுக்கு. வேணுன்னே பண்ணுறதில்ல. மீன் அங்கே கிடைக்கிது. இப்போது நிறைய நீங்கள் புராணத்தெலாம் படிப்பீங்க. மான் வேட்டைக்கு போகிறவங்க எல்லாம் தாண்டி போய் அங்கே கடலில் போய் காட்டில் போய் மாட்டிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை தான் அது. புராணத்தில் இருக்கிற கதை தான் இது. வேட்டைக்கு போகிற மாதிரி தான் பிடிக்க போயிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக இடம் தெரியாதுல்ல. தீர்வு வந்து நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து நவீன கருவிகள் இருக்குது, டிரான்ஸ்பாண்டர் இருக்குது, அந்த திசை காட்டும் இது இருக்குது. இதெல்லாம் மீனவர்கள் பயன்படுத்தி இதை நம்ம எல்லை தாண்டுறோன்னு அதில் திருப்பி கூகுள் மேப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குது, கையில் இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய்ப்பு இருக்குது, அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி நம்மளை பாதுகாத்தது நம்ம தான் முதல்ல முடிப்பணும். அடுத்தவன் பாதுகாக்கிறது அடுத்த நம்ம சொல்ல முடியாது. அடுத்த நாட்டுடைய இராணுவத்துக்கு நம்ம உத்தரவு போட முடியாது. ரெண்டாவது என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அடிக்கடி வராங்க, நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கண்டிக்க மாட்டேறீங்க அப்படின்னு அங்கே ஏதோ வந்து அந்த மக்கள் வந்து பிரச்சனை பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த மீனவ மக்கள் வந்து பிரச்சனை பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது.
இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல். இத்தனை முறை வந்து துப்பாக்கி நடத்தலை. இப்போ நடத்துறதுக்கு காரணம் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ப்ரெஷர் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத தகவல்.